வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. யவக்கிரீதன் என்றொரு ரிஷிகுமாரன் முன்னொரு காலத்தில் வேதாந்தங்களை கற்றுக்கொள்வதற்காக சிரமப்படாமல் இந்திரனை நோக்கி தவம் புரிந்து அந்த வேதாந்தங்களை வரமாக கேட்டான். ஆனால் இந்திரன் அவனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த வரத்தை அளித்தார் என்பது வரை சென்ற பதிவில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் காணலாம். யவக்கிரீதன் வேதம் ஓதி பாண்டித்யமும் அடைந்தான். நான் இந்திரனிடம் வரம் பெற்று வேதங்களை அடைந்தேன் என்று மிகுந்த கர்வம் கொண்டவனாக அலைந்தான். பரத்வாஜருக்கு இது பிடிக்கவில்லை. தம்முடைய நண்பர் ரைப்பியரை அவன் அவமரியாதை செய்து நாசத்தை சம்பாதித்து கொள்வான் என்று பயந்தார். பிடிவாத தவம் செய்யும் அற்பர்களுக்கும் தேவர் வரங்களை கொடுப்பார்கள். அதனால் அவர்கள் அடக்கத்தை இழந்து மதிமயங்கி போய் சீக்கிரமே அழிந்து போவார்கள் என்று பரத்வாஜர் மகனுக்கு சொன்னார். புராண கதை ஒன்றையும் யவக்கிரீதனுக்கு உதாரணமாக சொன்னார். முன்னொரு காலத்தில் பாலதிகி என்கின்ற புகழ் பெற்ற ரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவன் இறந்துவிட்டதை பார்த்து ரிஷியானவர் சோகத்தில் வருந்தி சாகாத ஒரு மகனை அடைய வேண்டும் என்று பெருந்தவம் செய்தார். மனித ஜாதி சாகாத வரம் பெற முடியாது. ஆயுளுக்கு ஒரு வரம்பு இருக்கத்தான் வேண்டும். ஏதேனும் ஒரு வரம்பு இஷ்டப்படி நீரே வைத்து கேளும் என்று தேவர்கள் ரிஷிக்கு சொல்ல, அவரும் சரி, அப்படியானால் அதோ அந்த மலை இருக்கும் வரையில் என் மகனுடைய உயிரும் இருக்க கடவது என்றார். அவ்வாறே வரம் பெற்றார். பிறகு அவருக்கு ஒரு மகன் உண்டானான். அவன் பெயர் மேதாவி. தன்னுடைய உயிருக்கு அபாயமே இல்லை, மலை போல் ஸ்திரமாக இருக்கலாம் என்று மேதாவி கர்வம் கொண்டான். எல்லோரிடத்திலும் மரியாதையின்றி நடந்து வந்தான். ஒரு நாள் இந்த துஷ்டன் தனுசாக்ஷர் என்கின்ற மகாத்மாவிடம் அபசாரமாக நடந்து கொண்டான். அவர் உடனே நீ சாம்பலாவாய் என்று சாபமிட்டார். ரிஷிகுமாரனான மேதாவியோ அந்த சாபத்தினால் ஒரு விதத்திலும் துன்பம் அடையாமல் ஆரோக்கியமாகவே நின்றான். இதை கண்டு வியப்படைந்த பெரியவருக்கு இவன் பெற்றிருந்த வரத்தை பற்றி நினைவுக்கு வந்தது. அப்படியா என்று தனுசாக்ஷர் தன்னை ஒரு காட்டெருமை போல செய்து கொண்டு தன்னுடைய தவவன்மையால் மலையை முட்டி உடைத்தார். மேதாவியின் ஆயுள் தீர்ந்து அவன் இறந்து கீழே விழுந்தான். இந்த புராண கதையிலிருந்து அறிவு பெறுவாயாக. வரங்களை பெற்று கர்வப்பட்டு அழிந்து போக வேண்டாம். அடக்கத்துடன் இருப்பாயாக. மரியாதையை மறக்காதே. மகான் ரைப்பியரிடம் போகாதே என்று பரத்வாஜர் யவக்கிரீதனுக்கு எச்சரிக்கை செய்தார். வசந்த காலம். மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் அழகிய மலர்கள் நிறைந்து வனம் சோபித்தது. உலகமெல்லாம் மன்மதன் வசம் இருந்தது. ரைப்பியருடைய ஆசிரமத்தில் புஷ்பித்த செடிகளுக்கு மத்தியில் பராவசுவின் மனைவி தனியாக நடந்து கொண்டிருந்தாள். அழகும் தைரியமும் பரிசுத்தமும் ஒன்று கூடி ஒரு கிண்ணற ஸ்திரீயைப் போல விளங்கினாள். அச்சமயம் யவக்கிரீதன் அவ்விடம் வந்து அவள் வடிவத்தை பார்த்து மன மாறுதலை அடைந்தான். காமத்தால் மதி இழந்த யவக்கிரீதன், அழகியே, இங்கே வா என்று அவளை அழைத்தான். அவள் வியப்புடன் வெட்கமும் அடைந்தாள். ரிஷிபுத்திரனுடைய சாபத்திற்கு பயந்து அவன் சொன்னபடியே அவன் நின்ற இடத்திற்கு சென்றாள். அவன் அவளை தனி இடத்திற்கு அழைத்து சென்று காம மயக்கத்தால் தூண்டப்பட்டு அவளுக்கு வெட்கம் உண்டாகும்படி நடந்து கொண்டான். ரைப்பியர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். நடந்த நிகழ்ச்சியால் துன்புறுத்தப்பட்டு அழுது கொண்டிருந்த மருமகளை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று என்ன நடந்தது என்று கேட்டார். நடந்த அவமானத்தை சொன்னாள். ரைப்பியர் கோபாவேசமாகி தன் தலையில் இருந்த ஒரு ரோமத்தை பிய்த்து அக்னியில் மந்திரம் சொல்லி போட்டார். அவருடைய மருமகளின் அழகுக்கு சமமான வடிவம் கொண்ட ஒரு பெண்ணுருவம் ஹோமத்தீயிலிருந்து கிளம்பிற்று. மறுபடியும் ஜடையிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து ஹோமம் செய்தார். அதன் பயனாக ஒரு பயங்கரமான பூதம் நெருப்பிலிருந்து கிளம்பிற்று. இந்த இரண்டு உருவங்களையும் பார்த்து ரைப்பியர், போய் யவக்கிரீதனை வதம் செய்யுங்கள் என்று நியமித்தார். அப்படியே அந்த இரு பூதங்களும் சென்றன. காலை கடன் கழித்து கொண்டிருந்த யவக்கிரீதன் அருகில் பெண் பூதம் சென்று நகைத்தும் விளையாடியும் அவனை ஏமாற்றி அந்த கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டு போய்விட்டது. இந்த சமயத்தில் ஆண் பூதம் சூலத்தை கையில் ஓங்கி ரிஷிகுமாரன் மேல் பாய்ந்தது. யவக்கிரீதன் பயந்து எழுந்தான். அசுத்த நிலையில் தன் மந்திரங்கள் உதவமாட்டா என்று அறிந்து கால் கழுவ கமண்டலம் எடுக்கப் போனான்.
அது இல்லாததைக் கண்டு தண்ணீர் இருக்கும் குளத்தை தேடி ஓடினான். குளம் வற்றி கிடந்தது. பக்கத்தில் இருந்த ஓடைக்கு சென்றான். அதுவும் வற்றி கிடந்தது. எங்கு சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. பயங்கர தோற்றத்துடன் பூதம் துரத்தி கொண்டு வந்தது. எங்கும் தண்ணீர் காணாமல் பூதத்தால் துரத்தப்பட்டு விரத வழியிழந்த ஓடிய யவக்கிரீதன் கடைசியாக தன் தகப்பனாருடைய அக்னிஹோத்திர சாலைக்குள் புகுந்து தப்பித்து கொள்ள பார்த்தான். சாலை வாயிலில் இருந்த காவலாளி அரைக்குருடன். பயந்து கத்தி கொண்டு ஓடி வரும் யவக்கிரீதனுடைய அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் யாரோ என்று தடுத்தான். இதற்குள் பூதம் வந்து யவக்கிரீதனை சூலத்தால் குத்தி கொன்றது. பரத்வாஜர் ஆசிரமத்தை நோக்கி வரும்பொழுது யக்ஞசாலையில் வழக்கம் போல் ஜொலிக்கவில்லை. வாயிலில் குத்துண்டு உயிர் நீங்கி கிடக்கும் தன் மகனை பார்த்தார். ரைப்பியரிடம் ஏதோ மரியாதை தப்பி நடந்துவிட்டு இந்த கதியை அடைந்தான் என்று மனத்தில் தீர்மானித்து கொண்டார். ஐயோ, என் பிள்ளாய், உன் கர்வத்தால் மாண்டாயா? பிராமணர் யாரும் ஓதாத வேதங்களை நீ வரமாக பெற்றது ஒரு தவறில்லையே. நீ ஏன் இதற்காக சபிக்கப்பட்டாய்? என் ஒரே புத்திரனை நான் இழக்க செய்த அந்த ரைப்பியர் அவருடைய 2 குமாரர்களில் ஒருவனால் கொல்லப்பட்டு மாழ்வாராக என்று புத்திர சோகத்தினாலும் கோபாவேசத்தினாலும் விசாரிக்காமல் சாபமிட்டார். பிறகு உடனே தெளிவு அடைந்து, ஹா, புத்திரனை பெறாதவர்களே புண்ணியவான்கள். பெற்ற புத்திரனை நான் இழந்தேன், தோழனையும் சபித்தேன். நான் உயிருடன் இருந்து என்ன பயன் என்றார். மகனுடைய பிரேதத்தை தகனம் செய்து அந்த தீயில் தானும் புகுந்து உயிர் நீத்தார். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.